பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனம். அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும். அவன் என்னோடே ஒப்புரவு ஆவான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம். நாம் புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க போகிறோம். புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறது, என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவு ஆகட்டும். இங்கே நாம் தேவனோடு கூட ஒப்புரவு ஆகிறது தான் நம்முடைய விடுதலையே. காரணம், ஓசியா 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். Glory to God. சில நேரத்தில் தேவன் நம்மளை சிட்சித்திருக்கலாம். ஏன் கர்த்தர் இந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல கவனிங்க. நம்ம இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரல. பதில் வராததுனால நம்ம சோர்வு அடைந்திருந்தோம்ல. என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலை, என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தரலையே. நல்ல கவனிங்க. ஏசாயா 59:1-2 வாசிக்கும்போது, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா, நீ செய்த பாவம்தான் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல, உன்னுடைய அக்கிரமம்தான் எனக்கும் உனக்கும் நடுவாக ஒரு சுவராய் இருக்கிறது, ஒரு பாலமாய் இருக்கிறது. Glory to God. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்தில் திரும்புவோன்னா ஒப்புரவாயிருங்க. ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், இந்த பாவத்தினால் கடந்து வந்த என் சாபங்களை எடுத்து போட்டுருங்கப்பா, இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்குங்க. வேதம் அதை தான் சொல்லுது. ஓசியா 14:1-2 வாசிக்கும்போது, இஸ்ரவேலே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தில் விழுந்துட்ட. ஆண்டவரிடத்தில் எப்படி திரும்பணும்? வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளையை செலுத்துவோம். நல்ல கவனிங்க. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய அக்கிரமங்களை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, ஒப்புரவாகும் பொழுது, தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது கட்டாயம் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் தயவை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நம்மளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனோடு ஒப்புரவாகுங்க. கட்டாயம் உங்களுக்கு
நன்மை உண்டாகுங்க. யோபு பக்தன் சொல்லுகிறாரு 22:21, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். நீ தேவனோடு ஒப்புரவாகி அவரோடு கூட நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், கட்டாயம் உனக்கு நன்மை உண்டாகும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் உம்மிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே மறைவாக இருக்கிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து எங்களை அங்கீகரித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.